வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தின் பொருளாதார மேலாண்மையை விமர்சித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ச டி சில்வா. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் மற்றும் வன்முறை கும்பல்கள் அதிகமாக செயல்படும் 7 போலீஸ் பிரிவுகள் அடையாளம். மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் அதன் நிர்வாகத்தை ஆளுநர்கள் மூலம் முன்னெடுத்து வருவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஆலோசனைகளை பெற அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரைவில் கலந்துரையாடல். தொடர்வது விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ச டி சில்வா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அரசாங்கத்தின் பொருளாதார மேலாண்மையை விமர்சித்துள்ளார். அவர் கூறுகையில், நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரம் தற்போதைக்கு ஸ்திரமடைந்துள்ளதற்கு அரசாங்கம் ஒரு அளவிற்கு வெற்றி கிடைந்துள்ளது. ஆனால் அதற்கு பின் அடுத்த கட்ட வளர்ச்சி எவ்வாறு அடைவது என்று தெளிவான வேலை திட்டம் அல்லது நீண்டகால பார்வை அரசாங்கத்திடம் இல்லை என்று அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் தற்போதைய பாதீட்டு திட்டத்தில் பல முரண்பாடுகள் மற்றும் குழப்பங்கள் உள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதாவது, சில கொள்கைகள் ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றன. ஒருபுறம் அரசாங்கம் பொருளாதார ஒழுங்கை வலியுறுத்துகிறது, மறுபுறம் அதற்கு எதிராக செயல்படும் முடிவுகளையும் எடுத்துள்ளது என்று அவர் விமர்சித்துள்ளார். இந்த பாதீட்டில் உள்ள கொள்கை முரண்பாடுகள் கிறிஸ்தவ பாதிரியார் விகாரையில் பாராயணம் செய்வதை போன்றதாக உள்ளது என்று அவர் ஒரு உவமையை பயன்படுத்தினார். அதாவது, வெளியில் நல்லது போல தோன்றினாலும் உள்ளடக்கத்தில் பொருள் இல்லாத நிலைமையினை அவர் சுட்டிக்காட்டினார். அதனுடன் அவர் ஜனாதிபதியின் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை வரவேற்றார். திருடர்களும் ஊழல்காரர்களும் பிடிபடுவார்கள் என்ற நம்பிக்கை தமக்குள் இருப்பதாகவும், ஆனால் அந்த முயற்சி பழிவாங்கும் அரசியல் வேட்டையாக மாறக்கூடாது என்றும் எச்சரித்தார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் மற்றும் வன்முறை கும்பல்கள் அதிகமாக செயல்படும் 7 போலீஸ் பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் இதனை அறிவித்துள்ளார். அமைச்சர் கூறுகையில், இந்த போலீஸ் பிரிவுகள் மேற்கு மற்றும் தென் மாகாணங்களில் அமைந்துள்ளன. மேற்கு மாகாணத்தில் கொழும்பு வடக்கு, நுகேகுட மற்றும் கம்பகா போலீஸ் பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தில் எல்பிட்டி, தங்காலை, காலி மற்றும் மாத்தறை போலீஸ் பிரிவுகள் அடங்கும். மேலும் குற்றவாளிகள் தொடர்பான தகவல்கள் புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் உளவாளிகள் மூலம் பெறப்படுவதாகவும், பாதாள கும்பல்கள் மற்றும் குற்றவாளிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த பகுதிகளில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், குற்றவாளிகள் தப்பி செல்லும் சூழலில் அவர்களை கைது செய்ய சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பாதாள உலக குற்றவாளிகளை கட்டுப்படுத்தும் சோதனைகள் மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் சட்டவிரோதமாக கையகப்படுத்திய சொத்துக்கள் குறித்து தகவல் சேகரிக்கப்பட்டு அவற்றுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் சமீபத்தில் யாழ்ப்பாண பகுதியில் பாதாள கும்பல்கள் மீண்டும் தலை தூக்கி வருவதாகவும், அதனை கட்டுப்படுத்துவதற்காக விசாரணைகள் தீவிரமாக நடத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் அதன் நிர்வாகத்தை ஆளுநர்களின் மூலம் முன்னெடுத்து வருவது ஜனநாயகத்திற்கும் சட்டத்திற்கும் எதிரான செயல் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டார். ஊடகங்களிடம் பேசிய அவர் மேலும் கூறுகையில், மாகாண சபை தேர்தல்கள் ஒரு வருடத்துக்குள் நடத்தப்படும் என்று ஆளும் கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உறுதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேர்தலை நடத்தாமல் ஆளுநர்களின் வழியே நிர்வாகத்தை முன்னெடுத்தல் சட்டவிரோதமானது. மாகாண சபையை நிர்வகிக்க வேண்டுமெனில் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அவசியம் என்று மாகாண சபைகள் தொடர்பான வழக்கில் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தேர்தல் தொடர்ந்து ஒத்திவைக்கப்படுவது ஜனநாயக விரோதமாகும். ஆளும் கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியின்படி ஒரு வருடத்திற்குள் பழைய முறையிலாவது மாகாண சபை தேர்தலை நடத்தியிருந்தால் இத்தகைய பிரச்சனைகள் எழுந்திருக்காது. இப்போது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தடையை நீக்குவது நாடாளுமன்றத்தின் பொறுப்பு. எந்த தேர்தல் முறைமையை பின்பற்றுவது என்பதில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும். பழைய முறைமையின் கீழ் தேர்தலை நடத்த தீர்மானிக்கப்பட்டால் அதனை அடுத்த ஆண்டு முற்பகுதியில் நடத்துவது சாத்தியம். ஆனால் எதிர்க்கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள பல உள்ளூராட்சி சபைகளிலும் கூட மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு இதுவரை எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படாதது வருத்தத்துக்குரியது என்று மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கொட்டாஞ்சேனையின் 16ஆம் ஒழுங்கையில் வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் ஒருவரை சேர்த்து 3 யாழ்ப்பாணம் மானிப்பாயில் நேற்று சனிக்கிழமை மானிப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெறப்பட்ட தகவலின்படி வெள்ளிக்கிழமை இரவு சொகுசு காரில் வந்த குழு ஒன்று கொட்டாஞ்சேனை 16ஆம் ஒழுங்கையில் இருந்த நபர் ஒருவரை துப்பாக்கி சூடு நடத்தி அதன் பின்னர் அதே காரில் மோதியும் உடனடியாக தப்பிச் சென்றது தெரிய வந்தது. இந்த தாக்குதலில் காயமடைந்த நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 43 வயதான ஆண் என அடையாளம் காணப்பட்டார். சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளின் அடிப்படையில் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் பெண் ஒருவரை சேர்த்து 3 யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்களின் வழிகாட்டுதலின் கீழ் மானிப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கோட்டாஞ்சேரியை சேர்ந்த ஆண்கள் இருவரும் பெண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். இவர்கள் தற்போது மானிப்பாய் போலீஸ் நிலைய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக கோட்டாஞ்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்பதற்கான ஆலோசனைகளை பெற அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரைவில் கலந்துரையாடல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக பொது நிர்வாகம் மற்றும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி சந்தன அபயரத்ன தெரிவித்துள்ளார். அவர் கொழும்பில் ஊடகம் ஒன்றுடன் பேசிய போது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தேர்தல் முறைமை குறித்து இதுவரை தெளிவான முடிவு எட்டப்படாததால் அந்த விவகாரத்தில் ஒருமித்த தீர்மானம் எடுக்க சர்வகட்சி கூட்டம் நடத்தப்படும் என்று கூறினார். மாகாண சபை சட்டம் தற்போது குழப்பமான நிலையில் உள்ளதாகவும் பழைய சட்டம் இனி நடைமுறையில் இல்லை என்றும் புதிய சட்டம் இன்னமும் முழுமையாக உருவாக்கப்படாத நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். மேலும் 9 மாகாண சபைகளின் பதவிக்காலம் முடிவடைந்து 10 ஆண்டுகளுக்கு மேலான நிலையில் தற்போது அனைத்து மாகாண சபைகளும் ஆளுநரின் நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். வரவு செலவு திட்டத்தில் சில சிறந்த அம்சங்கள் இருப்பதாகவும் சில விஷயங்களில் சிறிது சிந்தித்து மேற்கொள்ளதாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்றும் பொருளாதார நிபுணர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்தார். அதேபோல் முதலீட்டாளர்கள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி வேகம் தொடர்பாக குறைந்தபட்சம் ஆழமான ஆய்வுகள் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இவ்வாண்டுடன் ஒப்பிடுகையில் அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தில் பெரும் மாற்றங்கள் எவையும் இடம்பெற்றுள்ளதில்லை என்றும் அவர் கூறினார். கொழும்பில் சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க இந்த வரவு செலவு திட்டத்தில் 3 முக்கிய பகுதிகளில் கவனம் செலுத்தி இருக்கலாம் என்று அவர் கூறினார். வரவு மற்றும் செலவின முகாமைத்துவம் நடவடிக்கைகளை சர்வதேச நாணய நிதியத்தின் முறைமைகளுடன் சமநிலைப்படுத்தல், வர்த்தகர்கள், மக்கள் மற்றும் நாட்டுக்கான நன்மைகள், இந்த 3மே ஒரு அளவுக்கு கருத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பொருளாதார வளர்ச்சி வேகம் குறைவாக உள்ளது. செயற்பாட்டு ரீதியிலான சிறிய விஷயங்கள் பல இடங்களில் உள்ளடக்கப்படவில்லை. பெருந்தோட்ட தொழில்துறை, டிஜிட்டல் மயப்படுத்தல் மற்றும் அரசாங்கத்துக்குரிய வர்த்தக மறுசீரமைப்புகள் தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்தப்பட வாய்ப்பு இருந்தது. நடைமுறையில் அவற்றை அமல்படுத்துவதில் பல சவால்கள் உள்ளன. வரி விதிப்பில் மாற்றங்கள், வட்ட வரி குறைக்கப்பட்டுள்ளதோடு புதிய வரி அறிமுகப்படுத்தப்படவில்லை. வரி நிலைத்தன்மையை பேணுவது சிறந்த தீர்மானமாகும். அடுத்த ஆண்டு வரவு செலவுக்கு இடையிலான இடைவெளி சிறிது அதிகரித்துள்ளது. வாகன இறக்குமதிகளுக்கு சமூக பாதுகாப்பு வரி பிரிக்கப்படும். உற்பத்தி மற்றும் இறக்குமதி நேரத்தில் வரி அறவிடப்படும். விற்பனைக்கு பிறகு வரி அறவிடப்படாது. இதனால் வாகன விலைகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சமூக பாதுகாப்பில் புதிய திட்டங்கள் சேர்க்கப்படவில்லை. அஸ்வஸ்ம போன்ற திட்டங்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளன. கல்வி மற்றும் சுகாதார நிதி ஒதுக்கீட்டுக்கு பிறகு சமூக நலன்களுக்கு அதிக நிதி ஒதுக்க இயலாது. இதனால் தற்போதைய வறுமை கோட்டில் உள்ள 25% மக்கள் மற்றும் சமீபத்திய நிலைமையில் உள்ள 10% மக்கள் குழுவாக சவாலாக தோன்றுவர். ஒட்டுமொத்தமாக வரவு செலவு திட்டத்தில் சிறந்த அம்சங்களும் உள்ளன. சில விஷயங்களில் சிந்தனையுடன் மேற்கொள்ளலாம். சிறிய யோசனைகளை முன்வைப்பதை விட ஒரே சந்தர்ப்பத்தில் பொருளாதார நிலைமையினை மாற்றக்கூடிய பிரதான திட்டங்களில் கவனம் செலுத்துவது சிறந்ததாகும் என்றும் தனநாத் பெர்னாண்டோ கருத்து தெரிவித்தார்.